அவளை பார்த்து பேசலான்னு நினைச்சா அவளை பாக்குறதுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அமிர்தா. நான் சமைக்கிறேன். புகை வருது, நீ பாரு. என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். இப்போ ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிருவீங்க? சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். இனிமே நான் சொல்றது நல்லாவே தெரியும். ஏன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? நாளைக்கு நான் கூடவே என் வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு. ஹலோ தம்பி, ஜெனி, சரியா ஜெனி, சரியா ஜெனி எங்க அங்கிள். ஜெனி, வீட்ல இருந்து எல்லாரும் இங்க தூது அனுப்புனேன். அவங்க நினைச்சது நடக்கல. அடுத்து நான் ஜெனிய பார்க்கணும். ஆமா மம்மி. ஜெனி, ஜெனி, என்னோட வாய்ஸ் தான் மம்மி. போகாத ஜெனி, அப்பா கோச்சு பாரு. சொல்றது கேளுங்க, அது செழியா பேச்சு. சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ அவளை பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்கலடா. கிளம்பு நீ. நான் அவளை பார்க்க விருப்பம் இல்ல. நீ கிளம்பு இங்க இருந்து. முடியாது. நான் ஜெனிக்காத என் ஒய்ஃபு கிட்ட அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்திருந்தா பண்ணது பெரிய தப்புதான். உன் காலில் விழுந்து கெஞ்சி திரும்ப அவளை உன் கூட சேர்த்து வச்சு வாழ வைக்க சொல்றீங்க. ஆனா என்னால உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறேன். அவங்க கொடுப்பாங்க கேட்க மாட்டியா? நீ மரியாதை எங்கிருந்து போயிடு. என்ன கொலைகாரனை மாத்திராதீங்க. ஜெனி, என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலாட்டா பண்றீங்க. ரவுடி சரியும் கேட்கறது நியாயம் தானே? நீங்க அவளை பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மரியாதையா போக பாரு. ஜெனி, என்ன மரியாதை? ஜெனி, நீங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ நான் குழந்தை 3 பேரும் ஒன்னா தானே இருக்கணும். அண்ணனுக்கு வக்காலத்தா விடற அடி உனக்கும் விடும். நான் சொல்லல. ஆனா பிரியறதும் சேர்றதும் இவனும் ஜெனியும் சேர்ந்துங்கிறத முடிவு செய்யறது எங்க வேலை. இருந்து போயிடுங்க. இல்லங்க, ஜெனியும் செழியும் போதுண்டா. இல்ல முடியாது. ஜெனி, ஜெனி, நீ எனக்கு வேணும். ஜெனி, வா ஜெனி. சொல்லிட்டு இருக்கேன். ஏய், என்னடா நீ பாடா. இந்த குலகாரன் ஆக்கினார். வாங்கறல. சொன்னா கேளு சரியா, வா போலாம். வா. சொன்னோம். சரி, என்ன நடந்தது? உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். ஜெனி, ஜெனிய ரூம்குள்ள வச்சு அடைச்சு வச்சுட்டாங்க. என்னது? வேற பேசினாரு. நானு அப்பா அம்மால போகும்போதே எங்க நாள் ரொம்ப தான் பண்றாரு. நான் அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்லியிருப்பேனப்பா. டேய் விடுறா. போதும், நீ அங்க போய் பட்டது போதும். இனிமே நீ நாங்க எடுக்கிறோம்டா. என் முடிவு ஒண்ணுதான்ப்பா. இருக்கணும்ப்பா. செழியா, அழாதப்பா. என்ன ஜெனிய பார்க்கவே விடல. உங்களை கூட்டிட்டு போய் பூட்டி வச்சிட்டாங்கம்மா. ஜெனிகிட்ட பேசணுமா? நான் அவகிட்ட ஒரு தடவை பேசினா சரி. டேய் சரியா, இங்க பாரு சரியா, அவங்க அவசரமா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு எதுவும் யோசிக்காம. நீ மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடலடா. வா. இல்லம்மா, எனக்கு எதுவும் இத பாரு, நீ சாப்பிடலன்னு தாத்தா பாட்டி யாரும் சாப்பிட அப்படி சொல்ல. கொஞ்சம் அமைதியாயிரு. மதர்தான். யாரும் சாப்பிடலையா? அடுத்து என்ன பண்றது? என்ன நான் கூட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உட்காருடா. போய் நான் கூட்டு வரேன். போ ராதிகா.
எனக்கு என்ன மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை, என்னால அழாம இருக்க முடியல. யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன வந்தாலும் நான் விட ஒவ்வொன்றும் நடக்கும் போதும் என் மன ஒவ்வொருத்தரா கஷ்டப்படுற அவன் தான் எனக்கு உசுறு. ஆனா போக போக பாத்துக்கிட்டேன், அவளுக்கும் செழியனுக்கும் குழந்தை பிறக்கணும்னு. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அவ பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா. எல்லாமே இவ்வளவு வேகமான பொண்ணை உள் வாங்கறதுக்குள்ள சுத்தமா முடியல. ஆம்பளை பை செழியன் பண்ண விஷயத்தினால ஜெனி கண்டிப்பா அந்த கோவத்துல போயிடுவான்னு அர்த்தம் இல்ல. எப்ப வேணாலும் ஜெனியோட மனசு ஜெனிய, இந்த வீட்ல உள்ளவங்களை எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். விடாதீங்க, தண்ணி குடிங்க. பிள்ளைய நல்லா வளர்க்கணும், கோபி வளர்ந்ததே பார்க்கணும்னு நான் ரொம்ப நீங்க அழாதீங்க. என் பேரன் வாழ்க்கை நல்ல எல்லாமே இப்படியே இருக்க போறது இல்ல.